இந்த எழில் பார்த்தீங்கன்னா, எப்படா முழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ கதை வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, அவர் வந்து ஒரேடியா தூங்க வச்சுட்டாங்க போல இருக்கு. ஸோ, அவர் பாட்டுக்கு இந்த மாரி வந்து தலையில அடிபட்டு இந்த மாரி கிடக்காரு. ஆனா, இப்போ வந்து இந்த பாலு விஷயம் எதையுமே வந்து எடுக்கிறது கிடையாது. ஏன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே வந்து இவன போட்டு அடிச்சு இந்த மாரி நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, எந்த ஆங்கிள்லயுமே வந்து நம்ம கையல் கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம இருக்காங்க. ஏன்னா, அவர் வந்து போயிட்டாரு. எங்கேயோ வந்து கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருக்காளே தவிர, உண்மையிலே என்ன ஆயிருக்கும்? ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமா? அப்படின்னு வேற விதமா அவங்க வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல்ல சொன்னதுனால நம்ம கயல் வந்து பயங்கரமா கோவப்பட்டுட்டு, ஒரு வழியா வந்து அவன செருப்பாலலாம் அடிச்சு இடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா, கயல் வந்து எழிலோட ஃபோட்டோவ வச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சக்தியுமே வந்து வீட்ல தான் வந்து இருப்பா. ஸோ இந்த மாரி வீட்ல வந்து மத்தவங்க கிட்ட நம்ம சக்தி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. "ஆ என்ன பண்றதுன்னே தெரியல. பாத்தியா சக்தி, உன் ஃப்ரெண்டு கயலுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நாங்க எப்பயுமே எதிர்பார்க்கல. இந்த குடும்பத்துக்காகவும் சரி, அது மட்டும் இல்லாம எழில் மாப்பிள்ளையும் சரி, ரொம்பவே அவ விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க வாழ்க்கைய அவங்க இன்னும் கூட ஒண்ணா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல அப்படின்னு காமாட்சி சொல்றாங்க. ஸோ இத கேட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சக்தி வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னம்மா சொல்றீங்க நீங்க? அவங்க இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலையா? எனக்கு ஒண்ணும் புரியலையே! அவங்க 2 பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் இப்படி?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "நீ சொல்றது வாஸ்தவம் தாம்மா. அவங்க 2 பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இன்னும் அவங்க ஏன் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல அப்படின்னா, இந்த குடும்பத்துக்காக மட்டும் தான்." அப்படிங்கிற மாரி வந்து நம்ம காமாட்சி சொல்றாங்க. "என்னம்மா சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து சக்தி கேட்குறாங்க. ஆமாம்மா. இதோ நிக்கிறாளே தேவி, இவள உனக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இவளுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த பையனோட வீட்ல மாமியார் தொல்ல வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால இவளோட குழந்தைய வந்து இவகிட்ட இருந்து பிரிச்சு, புருஷனும் வந்து பிரிஞ்சு இருக்காரு. என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அவ எதுவுமே வந்து அவங்க 2 பேருமே சேர்ந்து வாழாம இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இவ கடைசி தங்கச்சி. இவ பேரு ஆனந்தி. இவ இப்ப டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு படிப்பு முடிச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் குடும்பத்தில இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையுமே நான் நல்லபடியா செட்டில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கைய நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து அவ்ளோ தூரம் போராடிக்கிட்டு இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்குன்னு பார்த்தியா? அப்படிங்கிற மாரி வந்து நம்ம காமாட்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து சொல்றாங்க. ஸோ இத கேட்டு நம்ம சக்திக்கு வந்து கயல நினைச்சு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஒரு பொண்ணா இருந்துட்டு தன்னோட குடும்பத்துக்காக வந்து இவ்ளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணி, தன்னோட குடும்பத்தில இருக்கிறவங்க எந்த விதமான குறையும் இல்லாம நல்லபடியா இருந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையவே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கயல் சொல்லியிருக்காம்மா. இந்த விஷயத்த நினைக்கும்போது எனக்கு அவ்ளோ பெருமையா இருக்கு. என் ஃப்ரெண்டு வந்து இவ்ளோ பெரிய ஒரு தியாகத்த வந்து இந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாரி நினைக்கும்போது எனக்கு அவ்ளோ பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ மூர்த்தியும் வந்து ஆமா தங்கச்சி. நீ சொல்றது வந்து சரிதான். என் தங்கச்சி எங்களுக்காக எவ்வளவோ விஷயத்த வந்து பண்ணியிருக்கா. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். எனக்குன்னு சொந்தமா ஒரு கடை இருக்கு. நான் கேட்டரிங் பிசினஸ் பண்றேன்னா, அதுக்கு காரணமே கையல் தான். இதோ நிக்கிறானே என் தம்பி அன்பு. இவன் இப்போ வந்து போலீஸா இருக்கான் அப்படின்னா, அதுக்கு காரணமுமே கையல் தான். இப்படி எங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கைய வந்து அமைச்சு குடுத்துட்டு, அவங்க 2 பேரும் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழாம, இப்படி 2 பேருமே பிரிஞ்சு, என் தங்கச்சிய இந்த நிலைமையில வந்து பழி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் எங்களுக்கு அவ்ளோ வலிக்குது, அவ்ளோ மனசு வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சக்தி கிட்ட வந்து மூர்த்தி சொல்றாரு. கவலைப்படாதீங்கண்ணே, இது எல்லாமே வந்து கொஞ்ச நாள் தான். எல்லாமே சரியாயிரும். நீங்க சொன்னீங்கல்ல, கயலும், எழிலும் 2 பேருமே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா வந்து அந்த கடவுளே அவங்க 2 பேரையுமே கூடிய சீக்கிரத்திலேயே சேர்த்து வச்சிரும். பழையபடி அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கைய நிச்சயமா சந்தோஷமா ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நானும் பொறுப்பு தான். கயல் கூட நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அவளுக்கு வந்து செய்ய வேண்டிய எல்லா நல்லதையுமே நான் செஞ்சுட்டு தான் போவேன் அப்படின்னு ஸோ இந்த மாரி வந்து நம்ம சக்தி சொல்லும்போது காமாட்சிக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. "நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில கூட நீ வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஆறுதல் குடுக்குற. நிச்சயமா இதனால வந்து எங்களோட மனசும் சரி, அடுத்து நாங்க பண்ண வேண்டிய வேலையும் சரி, ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிம்மா நான் போயிட்டு கயல் கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போம்போது, கயல் பார்த்தீங்கன்னா எழிலோட ஃபோட்டோவ வச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு வந்து இருக்காங்க. ஸோ உள்ள வந்து சக்தி வந்து, "ஹே கயல் என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல சக்தி. நான் எப்படி வந்து அழுகாம இருக்க முடியும் சொல்லு? நான் அவ்ளோ தூரம் ஆசைப்பட்டு எழில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாமியாருக்கு என்ன வந்து சுத்தமா புடிக்கல. அது மட்டும் இல்லாம எழிலையும் அவர் வந்து பிரிஞ்சுட்டாரு. சரி என் கூட இருக்காரு. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அவருக்குன்னு ஒரு சொந்த தொழில் தொடங்கணும். அவர் வாழ்க்கையில முன்னேறணும்னு எவ்வளவோ தூரம் முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த ஆட்டோக்காரனால எதுவுமே நடக்காமயே போயிருச்சு. அதுக்கப்புறமாவது
இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையுமே சரி பண்ணிட்டு, நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் எழில் கிட்ட சொன்னேன். அதுக்கு கூட அவர் கொஞ்சம் கூட கோச்சிக்காம, சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அவ்ளோ தூரம் அவர் வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஆனா நான் அவரோட வார்த்தைய கேட்காம விட்டுட்டேன். இப்போ என் எழில் எங்க இருக்காரு? என்ன ஆனாரு? அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. ஒவ்வொரு நாளும் நான் எழில நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி வந்து கயல் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஸோ இத பார்த்துட்டு நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு கயல், நீ அழுகுறதுனாலயோ, இல்ல நீ வந்து ஃபீல் பண்றதுனாலயோ நம்ம எழில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிச்சயமா அவர் உன்கிட்ட திரும்ப வந்துருவாரு. நீ சொன்னல்ல, நீயும் எழில் அவ்ளோ தூரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னு. அந்த காதல் உண்மையானது. அப்படிப்பட்ட காதல கண்டிப்பா கடவுள் வந்து பிரிக்க மாட்டாரு. நிச்சயமா வந்து எழில் எங்க இருந்தாலும் சரி, நம்ம போய் கண்டுபிடிச்சு, உன் மேல இப்படிப்பட்ட ஒரு பழி விழுந்திருக்கு அப்படின்னு எழிலுக்கு தெரிஞ்சாலே போதும். கண்டிப்பா அவர் உன்ன தேடி வந்துருவாரு. நீ அத பத்திலாம் நினைச்சு கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கயலுக்கு வந்து சக்தி வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, திடீர்னு சக்திக்கு வந்து ஒரு கால் வருது வீட்ல இருந்து. ஸோ என்னடான்னு பார்த்தோம் அப்படின்னா, சக்தியோட வீட்ல அவங்க அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. ஸோ கை குழந்தையா தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொன்னோனே, சக்தி ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாடி சக்தி, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லும்போது, "கயல், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் உடனே வீட்டுக்கு போயாகணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சக்தி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா பேசுற?" அப்படின்னு சொல்லும்போது, "என் அண்ணனோட குழந்தைக்கு என்னமோ ஆயிருச்சு போல இருக்கு. ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. நான் உடனே போணும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "சரி வா, நானும் வரேன்." அப்படிங்கிற மாரி போயிட்டு 2 பேருமே போயிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைய பார்க்குறாங்க. ஆனா குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம வந்து கிடக்கிறத பார்த்துட்டு, "இங்க பாரு சக்தி, நம்ம வந்து இப்படியே வச்சிருக்க கூடாது. உடனே குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் பண்றாங்க. ஸோ அங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு எல்லாமே செக்கப் பண்ணி பார்க்குறாங்க. செக்கப் பண்ணி பார்த்துட்டு வெளியில வந்த டாக்டர் கிட்ட, "என்ன டாக்டர், குழந்தைக்கு இப்போ ஒண்ணும் இல்லல்ல? சரியாயிடுச்சுல்ல? அவ ஓகே ஆயிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. "இங்க பாருங்க, என்னால முடிஞ்ச எல்லா விதத்திலயுமே நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல சீஃப் டாக்டர் வந்து தான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லணும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ண கௌதம் அப்படின்னு காமிப்பாங்க. அந்த கௌதம் டாக்டர் தாங்க. ஆனா உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு வேற ஆஸ்பத்திரியே கிடைக்காது போல இருக்கு. சுத்தி சுத்தி எப்ப பார்த்தாலும் அவன் எங்கே இருக்கானோ அங்கேயே போயிட்டு இவளுகளா போய் மாட்டிக்கிறாளுக. ஸோ அவங்க வந்து நிக்கிறத பார்த்தோனே இந்த கௌதம்க்கு அப்படியே மனசுக்குள்ள குளு குளு குளுன்னு இருந்திருக்கும். "பாத்தியா, நான் என்ன வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன வச்சு எல்லார் முன்னாடியும் செருப்பால அடிச்சாலோ, இப்ப அவளுகளே வந்து என்னோட தயவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "அடியே கயல், உன்ன நான் வந்து அவ்ளோ சீக்கிரமா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நீயே தேடி வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட பாத்தியா? இனிமே தாண்டி என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கௌதம் வந்து பயங்கரமா வில்லத்தனமா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீஃப் டாக்டர் தான் கௌதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம கயல் அதுக்கப்புறம் சக்தி 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தைய வச்சு இந்த கௌதம் வந்து என்னென்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.